Hi upcoming officers, welcome to 𝗩𝗡𝗍 Academy. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த buxwaha forest பத்தி இஷ்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் போபால்ல இருக்கு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 62 ஹெக்டேர் வந்து பரப்பளவுல வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து அமைந்திருக்கு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் சுற்றி இது மூலிமா வந்து 5000 ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் சுற்றி நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபாரஸ்ட்ல வந்து இப்போ என்ன இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல வந்து டைமண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமண்டை வந்து தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி ஸோ இப்போ அந்த ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக அழிக்க போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த 62 ஹெக்டரும் அழிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 62 ஹெக்டர்ல எவ்வளோ மரம் செடி கொடி அது மாதிரி எல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.15 lakhs ட்ரீஸ் இருக்கு. அதாவது 2.25 லட்சம் செடிகள் இடத்துல இருக்காது. ஸோ இந்த கொரோனா டைம்ல எவ்வளவு ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. நம்ம கொரோனா வந்து எவ்வளவு ஆக்சிஜன் ப்ரீத் பண்ண முடியாம எவ்வளவு சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க எவ்வளவு ஆக்சிஜன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா மக்களும் போராடிட்டு நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, நம்ம மக்கள் சாகுறாங்க. அப்படி இந்த சமயத்துல வந்து இந்த கொரோனா ஒரு பக்கம் காட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஆக்சிஜனுக்கு ஃபுல் டிமாண்ட் பண்ற மாதிரி வந்து டைமண்டுக்காக வந்து நம்ம காட்டை அழிக்க பாக்குறாங்க. ஸோ இப்படி பண்ணால் நம்ம நாடு கடைசி என்ன ஆகும்னு தெரியல. ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு நிறைய பேருக்கு போகட்டும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்துலையும் ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணுங்க, 𝗧𝗵𝗵𝗀 கிரியேட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாரஸ்ட் நாம தான் காப்பாற்றணும். ஸோ இது வரைக்கும் இப்போதைக்கு நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியல. ஸோ அதனால தான் தெரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து எஜுகேஷன் வீடியோஸ் தான் போடுவோம். ஸோ இந்த டைம் வந்து அவேர்னஸ் வீடியோவாக நம்ம வந்து நிறைய பேர் தெரியணுன்றதுக்காக ஸோ இந்த வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2010 பார்த்தீங்கன்னா ஒரு ரியோ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ரியோ டின்டோ அப்படின்றவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல வந்து மொத்தம் அந்த கம்பெனி மூலமா 400 எம்ப்ளாயிஸ் வேலை செய்ய போறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க ஃபுல்லாக இந்த ஃபாரஸ்ட் அழிச்சிட்டு இல்லை கிட்ட டைமண்ட் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க. 2010 இதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 பிப்ரவரியும் பார்த்தீங்கன்னா திரும்ப அதுக்கப்புறம் 2010 போயிட்டு அப்படியே ட்ராக் ஆகிடுது 2014 பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணி அது பண்ணி அப்புறம் முடியல திரும்பி இழுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த காட்டு அழிக்கிறதுக்காக. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது கம்பெனி வந்து இன்னும் டைமண்ட் எடுக்க வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இதில் இன்னும் இந்த இயர்லேருந்து இன்னும் 50 வருஷத்துக்கு வந்து அவங்க வேலை செய்வாங்க அந்த இடத்துல. ஸோ அப்போதான் 50 வருஷம் வேலை செஞ்சு அதை வந்து டைமண்ட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் இந்த காட்டு அழிச்சிட்டாங்களே அவங்க வந்து எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சாலும் காடு முழுசா பிஜன் திரும்ப இடத்துல காடு திரும்ப உருவாக போகிறது இல்லை. ஸோ உருவாகமான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காட்டை அழிக்காம பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1,12,000 பேர் வந்து நம்ம பீப்புள்ஸ் வந்து பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ நாமளும் இது பின்னாடி போய் நிற்போம், வாங்க நாமளும் இதுக்காக போராடுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி இதுல வந்து டெல்லி அபெக்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ட்ல வந்து 𝗦𝗂𝗍 அப்படின்ற ஒருத்தர் வந்து இதுக்காக வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த பெட்டிஷன் வந்து இப்போ அபெக்ஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ கோர்ட்ல கேஸ் போனாலே என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காரங்க இல்லை நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் ஃபைல் பண்ணிட்டோம். அந்த அசாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 40 ஹெக்டருக்கு மேல ஒரு காடு அழிக்க போறீங்க. அதாவது 40 ஹெக்டருங்க, ஏக்கர்ஸ் இல்ல, ஏக்கர்ஸ்க்கும் மேல ஹெக்டர்ஸ். 40 ஹெக்டர்ஸ் நீங்க ஒரு காடு அழிக்க போறீங்க அப்படின்னா கட் பண்ண போறீங்க அப்படின்னாவே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஃபைல் பண்ணிடணும், கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் அது மாதிரி நான் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டோன்னு சொல்றாங்க. இது வந்து 40 தாண்டி 60 போகுது. இது அப்படிங்கும்போது வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து ஆல்ரெடி நாங்கள் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க ஃபைல் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம வந்து இந்த 𝗦𝗂𝗍 அப்படின்றவங்க பின்னாடி நம்ம நின்று நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காட்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்றக்காக நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து எக்ஸாக்டா எவ்வளவு மரம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னா 2,15,875 மரங்கள் இருக்குது இல்ல. ஸோ இந்த மரங்கள்லாம் அழிச்சிட்டாங்கன்னா சுத்தி வாழ்ற மக்கள் எங்க போவாங்க? ஸோ நம்ம எல்லாரும் வந்து இந்த கை கொடுங்க, நம்ம இந்த buxwaha ஃபாரஸ்ட்டை நம்ம காப்பாற்றுவோம் நம்ம. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். வரைக்கும் கிட்ட இருந்து வெளியே பெறுவது 𝗩𝗡𝗍 Academy டீம். நன்றி, வணக்கம்.